Hello friends, welcome to Shakti Academy. Railway Ministry la irukkakudiya one of the Government of India enterprise pathina Dedicated Freight Corridor Corporation of India Limited. இது கிட்டத்தட்ட ரயில்வே வேகன்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். மொத்தமா 1074 வேகன்சி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு டிப்ளமோ படித்தவங்க, அப்புறம் 10th ப்ளஸ் ஐடிஐ கோர்ஸு அல்லது 10th ப்ளஸ் 2 இயர்ஸ்க்கான அந்த சம்மந்தப்பட்ட துறையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கவர்மெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம். இது போக ஜென்ரல் எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணக்கூடிய வேகன்சியை இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லா வேகன்சியை பற்றியும் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 4/2021 அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்தது. இப்போ திருப்பி அவங்க டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து 23/5/2021 முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 23rd July 2021 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டீங்களோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். இதுக்கான லாஸ்ட் டேட்டும் முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, புதுசாக திருப்பி அவங்க அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டேட்டை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 23rd July 2021 வரைக்கும் லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வாட்டி அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணவங்க எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வேகன்சி டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர், அதாவது சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான வேகன்சி. நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும் சிவில் இன்ஜினியரிங்கில். மொத்தமாக 31 வேகன்சிஸ். இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பே ஸ்கேல் வந்து 50,000 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததான் இதுக்கான சிலபஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் 120 கொஷின்ஸு. அதில் 24 கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூடை பேஸ் பண்ணியும் 96 கொஷின்ஸ் வந்து உங்களோட சப்ஜெக்டை பேஸ் பண்ணியும் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஜூனியர் மேனேஜர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து போஸ்ட் கிராஜுவேஷனில் 2 இயர் MBA படிச்சிருக்கலாம் அல்லது 2 இயர் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கலாம். அவங்கெல்லாம் இந்த வேகன்சி அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 77 வேகன்சிஸ் இதில் இருக்குது. இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 50,000 ஸ்டார்ட் ஆகுது. அகெயின் இதுக்கான எக்ஸாம் அப்படின்னு வரும்போது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் வந்து 24 கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூடை பேஸ் பண்ணியும் 96 கொஷின்ஸ் வந்து நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை பேஸ் பண்ணியும் கொஷின்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அடுத்ததாக ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். இதில் மொத்தமே 3 வேகன்சி தான். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம், அதாவது லிஸ்ட் ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரிஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணி அந்த வீடியோ, அதாவது என்னென்ன கோர்சஸ்ன்றதை படிச்சுங்க. பேசிக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், அப்புறம் மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி இதெல்லாமே வரிசைப்படுத்தியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் ஸ்டார்டிங் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 50,000 ஸ்டார்ட் ஆகுது. அகெயின் இதுக்கான சிலபஸ் 24 கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூடை பேஸ் பண்ணி அண்ட் 96 கொஷின்ஸ் வந்து உங்கள் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் சிவில் இன்ஜினியரிங்க்கு கேட்டிருக்காங்க. மொத்தமாக 73 வேகன்சி. அதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கணும். இது போக அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, அப்புறம் சிவில் இன்ஜினியரிங், பப்ளிக் ஹெல்த், சிவில் இன்ஜினியரிங், வாட்டர் ரிசோர்ஸ் இதெல்லாம் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் பே ஸ்கேல் வந்து 30,000 ஸ்டார்ட் ஆகுது. அகெயின் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 120 கொஷின்ஸ் எக்ஸாம். அதில் 24 கொஷின்ஸ் ஆப்டிடியூடும் 96 கொஷின்ஸ் வந்து அவங்களோட சப்ஜெக்ட் பேஸ் பண்ணியும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்,
அதில் டோட்டல் வேகன்சிஸ் மொத்தமாக 42. பார்த்தீங்கன்னா அகைன் டிப்ளமோ படிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பவர் சப்ளை, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்க யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 42 வேகன்சி இருக்குது. மினிமம் 60% எடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. அகைன் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஸ்டார்டிங் பே வந்து 30,000 ஸ்டார்ட் ஆகுது. அகைன் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 120, 24 கொஷின்ஸ் ஆப்டிடியூடை பேஸ் பண்ணி, 96 கொஷின்ஸ் வந்து உங்களோட சப்ஜெக்டை பேஸ் பண்ணி. அடுத்ததாக சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எக்ஸிக்யூட்டிவ் கேட்குறாங்க. மொத்தமாக வேகன்சிஸ் 87. இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ 3 இயர் கோர்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மைக்ரோ ப்ராசஸர், டிவி இன்ஜினியரிங், ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன், அப்புறம் டெலிகம்யூனிகேஷன், அதே மாதிரி சவுண்டு, டிவி இன்ஜினியரிங், சவுண்ட் அண்ட் டிவி இன்ஜினியரிங், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதெல்லாமே வந்து டிப்ளமோ கோர்சஸ். 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 87 வேகன்சி. மினிமம் ஸ்டார்டிங் சேலரி 30,000. இதுக்கும் சிலபஸ் பார்த்தீங்கன்னா 24 கொஷின்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் 96 கொஷின்ஸ் வந்து உங்களோட சப்ஜெக்ட் பேஸ் பண்ணு. அடுத்ததாக எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிடி. இது வந்து எனி டிகிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் 60% மார்க்ஸ் மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தமாக வேகன்சியும் அதிகமாக இருக்குது. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 237 வேகன்சிஸ் இருக்குது. ஸ்டார்டிங் பே பார்த்தீங்கன்னா 30,000 ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்சமாக உங்களுக்கு இதே துறையில் இருக்கும்போது உங்களோட சேலரி 1,20,000 வரைக்கும் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டியது எனி டிகிரி படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வெறும் கிராஜுவேஷன் அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எந்த கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லலை. அப்போ இதோட மீனிங் வந்து எனி கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதான் அர்த்தம். ஸோ எனி கிராஜுவேட் இருக்கவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. ஸோ இதுக்கான சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே ஆப்டிடியூட் தான். 120 கொஷின்ஸ். அந்த 120 கொஷின்ஸும் ஆப்டிடியூட். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரயில்வேவை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல். இதுக்கும் டிப்ளமா 3 இயர் கோர்ஸ் படிச்சிருக்கணும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இதில் எது வேணால் படிச்சிருக்கலாம். மினிமம் 60% மார்க்ஸ் இருக்கணும். மொத்தமாக இது 3 வேகன்சிஸ் தான் இருக்குது. இதுக்கு வந்து பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 30,000 ஸ்டார்ட் ஆகுது. அகெயின் சிலபஸ் வந்து 24 கொஷின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட், 96 கொஷின்ஸ் வந்து உங்கள் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணுது. அடுத்ததாக ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல். மொத்த வேகன்சி 135. ஸோ நீங்கள் 10th படிச்சுட்டு ஒரு ஐடிஐ படிச்சிருந்தாலோ அல்லது இந்த 2 இயர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ரயில்வேலேயே பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட், அதாவது அப்ரெண்டிஸ் வந்து செஞ்சுருப்பாங்க 2 இயர்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற இந்த வேலை வாய்ப்பு. ஸோ இதுக்கு ஒன்று நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கணும் அல்லது அப்ரெண்டிஸ் வந்து முடிச்சிருக்கணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ 135 வேகன்சி இதுக்கு எலக்ட்ரிக்கல், அதாவது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 25,000 இருக்குது. அதிகபட்ச சேலரியாக 68,000 சொல்லியிருக்காங்க. அகெயின் இதோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்சஸ் இருக்குது. 120 கொஷின்ஸ். ஆனால் இதில் 60 கொஷின்ஸ் ஆப்டிடியூடு, 60 கொஷின்ஸ் உங்களோட சப்ஜெக்ட். ஸோ அப்போ ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது. ஆப்டிடியூடுக்கும் உங்களோட சப்ஜெக்ட்டுக்குமே ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரெண்டுத்தையுமே வந்து ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். மொத்த வேகன்சி 147. அகெயின் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன், அதாவது 10th படிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்கலாம் அல்லது 10th படிச்சுட்டு 2 வருஷம் அப்ரெண்டிஸ் வந்து செஞ்சுருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐடிஐ அப்படின்னு சொல்லும்போது அவங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் ஐடிஐ படிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் எது படிச்சிருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிவி அண்ட் ரேடியோ, எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக், அப்ளைட் எலக்ட்ரானிக், டிஜிட்டல் எலக்ட்ரானிக், பவர் எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், டேட்டா நெட்வொர்க்கிங், இந்த மாதிரி எதில் வேணால் ஐடிஐ கோர்ஸ் வந்து படிச்சிருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 25,000. மேக்ஸிமமாக இதே ஃபீல்டில் நீங்கள் இருக்கும்போது உங்களோட சேலரி வந்து 68,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அகைன் சிலபஸ் பார்த்தீங்கன்னா 60 கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூடும் 60 கொஷின்ஸ் வந்து உங்கள் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி இருக்கும். மொத்தமாக 120 கொஷின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்த வேகன்சி 225 வேகன்சிஸ். அகைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷனில் நீங்கள் மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு
அப்ரெண்டிஸ் படிச்சிருக்கலாம், அதாவது அப்ரெண்டிஸ் 2 இயர்ஸ் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின். பாருங்கள், இந்த இடத்துல வந்து எனி கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்தமாக பாருங்கள் எவ்வளோ வேகன்சி, அதிகமான வேகன்சி இருக்குது, 225 வேகன்சிஸ் இருக்குது. எனி கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் சேலரி பாருங்கள் 25,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 25,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வாய்ப்பை எனி கிராஜுவேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 10th படிச்சுட்டு ஐடிஐ படித்தவங்க, அதே மாதிரி 10th படிச்சுட்டு அப்ரெண்டிஸ் பண்ணவங்க, இவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் இதுக்கான சிலபஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 50% வந்து, அதாவது 60 questions உங்களுக்கு ஆப்டிடியூடும் 60 questions வந்து உங்கள் சப்ஜெக்டை பேஸ் பண்ணியும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். மொத்தமாக 14 வேகன்சி. அகைன் இதுக்கு மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும். அது இல்லைனா மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் அப்ரெண்டிஸ் செஞ்சுருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 14 வேகன்சி இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் பே ஸ்கேல் வந்து 25,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிலபஸ் அகைன் 120 questions. அதில் 60 questions வந்து ஆப்டிடியூட், 60 questions வந்து உங்கள் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணது. இப்போ மொத்தமாக நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் வந்து அதாவது என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, அதுக்கு யார் அப்ளை பண்ணலான்றதை பார்த்தோம். இப்போ நம்ம ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லும்போது ஜூனியர் மேனேஜர் கேட்டகரியில் இருக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18 மினிமம், மேக்ஸிமம் 27. அதேமாதிரி எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 18 மினிமம், மேக்ஸிமம் 30. அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு மினிமம் 18, மேக்ஸிமம் 30. இதில் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓபிசியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 3 வயசு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வயசு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மிலிட்ரி சர்வீஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஏஜ் ரிலாக்ஷன் என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஜூனியர் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட், இதில் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது 3 ஃபஸ்ட்டு 3, அதாவது ஜூனியர் மேனேஜர் சிவில், ஜூனியர் மேனேஜர் ஆப்ரேஷன் அண்ட் பிடி, அப்புறம் ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கல், இது 3த்துக்கு மட்டும்தான் இன்டர்வியூ இருக்குது. மற்ற எந்த போஸ்ட்டுக்கும் இன்டர்வியூ கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் நல்லா பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருந்தது, அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு கிளியர் பண்ணால் உங்களுக்கு நேரடியாக வேலை கிடைக்கும். ஸோ மொத்தமாக 12 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் அவங்க வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 3 கேட்டகரி மட்டும் இன்டர்வியூ பேஸ் பண்ணி இருக்குது. அதாவது ஜூனியர் மேனேஜர் சிவில், ஜூனியர் மேனேஜர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிடி அண்ட் ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கல். மற்ற எல்லா வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க, அப்புறம் உங்கள் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இது போக ஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் இங்கே எதுவும் கிடையாது. அதே மாதிரி மிலிட்ரி சர்வீஸில் இருக்கவங்களுக்கும் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் அன்ரிசர்வ்டு ஓபிசி அப்புறம் இடபிள்யூஎஸ் இவங்களுக்குலாம் ஃபீஸ் இருக்குது. ஜூனியர் மேனேஜர் பொசிஷனாக இருந்தால் 1000 ரூபாய் ஃபீஸு, எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனாக இருந்தால் 900 ரூபாய் ஃபீஸு, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தால் 700 rupees வந்து ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் அப்ளை பண்ணணும், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற ஆன்லைன் லிங்க்கை நான் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் அப்படியே இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு எனக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். அதாவது பேஜுக்கு கீழ்ப்பக்கமாக ஸ்க்ரால் பண்ணி கீழே போங்க. இந்த இடத்துல ஒரு அக்ரி பட்டன் இருக்குது. அந்த அக்ரி பட்டனை டிக் பண்ணுங்கள். டிக் அடிச்சிட்ட பிறகு இங்கே ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வரவங்க, இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணலை, ஃபஸ்ட் டைமாக அப்ளை பண்ணுறவங்க ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி போகணும். ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க அவங்களுக்கான பட்டன் வந்து கீழ்ப்பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறதுனால நம்ம இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி போன உடனே நமக்கு லோடிங் சிம்பிள் வந்து நமக்கு வருது. இந்த லோடிங் ஆன உடனே நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துட்டு க்ளோஸ் பட்டன் கொடுத்துங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு எடுத்துருக்கணும். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல போஸ்ட்டை கிளிக் பண்ணுறீங்க, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்த்தது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் பிடி அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகிடுது அப்படின்னா அதுவே போஸ்ட் கோடை போட்டுக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட நேமை உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போடணும். அதே மாதிரி மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை 2 வாட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கேப்சா கூட என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மெசேஜ் உங்கள் மொபைலுக்கும் உங்களோட இமெயிலுக்கும் வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர்.
சக்தி அகாடமியில் ஆப்டிடியூட்கான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எங்களோட கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து shaktiacademy.comல அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.